தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே செப்டம்பர் மாதத்துடைய இந்த 28ஆம் நாளிலே தாயாம் திருவையானது புனித வென்சஸ்லாஸ் மறைச்சாட்சியத்தை நினைவு கூறுகின்றோம். அவர் தன்னுடைய வாழ்விலே நல்ல இறை ஒன்றிப்பிலும் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதிலும் தன் வாழ்நாளிலே பொகேமியா நாட்டிலே தன் தந்தை ரெட்டிஸ்லாஸ் அவர்கள் இறந்த பிறகு இவரே அரசராக பொறுப்பெடுக்கின்றார். தன்னுடைய பாட்டியால் இவர் வளர்க்கப்பட்டு இறை விசுவாசத்திலே ஆண்டவருடைய அன்பு பிள்ளையாக இறை கோட்பாடுகளை மக்களுக்கு அறிவிப்பதிலும் ஏழை எளியவருக்கு இறங்குவதிலும் தன் வாழ்நாளை முழுமையாக அன்போடு வாழ்கின்றார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்ற இந்த இறைவாக்குக்கு ஏற்ப தன் வாழ்நாளிலே அருமையான அந்த இறை பணியை மக்களுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்போது அவர் உடன் பிறந்த சகோதரர் பொலேஸ்லாஸ் தன் அண்ணன் மீது ஒரு பொறாமை கொண்டவராக, தன் அண்ணன் இவ்வாறு தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய அதிகாரத்தை பறித்து கொண்டாரே என்று அது அரசவையிலே அவருக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வாறு ஆபேல் காயின் அண்ணன் தம்பிக்கிடையே இருக்கிற அந்த ஒரு வெறுப்பு தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது இந்த 10ஆம் நூற்றாண்டிலே இவர்கள் இருவர் வென்சஸ்லாஸ் பொலேஸ்லாஸ் இருவருக்கிடையே பல்வேறு விதமான பொறாமை எண்ணங்கள் போட்டி எண்ணங்கள் இருக்கிற பொழுது அரசன் வென்சஸ்லாஸ் அவர்களால் தன்னுடைய பணியை செய்ய முடியவில்லை. பல நெருக்கடி அவருடைய வாழ்விலே இருந்தாலும் கடவுளை அவர் பிடித்து கொண்டார், கடவுளை சொந்தமாக்கி கொண்டார். இந்த நாள் சனிக்கிழமை, இந்த மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை, செப்டம்பர் மாதத்திலே அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னை மரியாளும் இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொன்னதனால் திருச்சபையின் தாயாக, மேய்ப்பருடைய தாயாக, நம் அனைவருக்குமே அன்னை மரியாள் சொந்த தாயாக இருக்கின்றார். இந்த சனிக்கிழமையிலே நாம் நம்முடைய வாழ்வை அன்னையுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். புனித வென்சஸ்லாஸ் மறை சாட்சியத்தோடு தன் வாழ்நாள் முழுமையாய் இறை ஒன்றிப்புல வாழ்ந்தது போல, ஆண்டவரே தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று எவ்வாறு இயேசு சொல்லி உயிர் நீத்தாரோ அதுபோல தன்னுடைய சகோதரர் பொலேஸ்லாஸ் மற்றவருடைய உடன் பிறந்த மற்ற சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து இவரை அடித்து துன்புறுத்தி இவரை கொல்லுகிற பொழுது கூட தந்தையே உன் கையில் என் ஆவி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உயிர் நீத்திருக்கிறார் புனித வென்சஸ்லாஸ். அவரே சொல் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு மாணவன் கையில் ஒப்புவிடப் போகிறார். தன்னுடைய இறப்பை மீண்டும் மீண்டும் இயேசு அறிவிக்கின்றார். சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது பகுதியை நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலும் ஏன் இந்த துன்பம் என்பது ஒரு மறைபொருள். துன்பத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இந்த துன்பம் வருகிறது? நம்முடைய குடும்ப வாழ்விலே அநேக துன்பங்கள், அநேக சவால்கள், அநேக தடைகள். என்ன செய்வது என்று நம்முடைய வாழ்விலே நாம் அறியாமல், நம்முடைய வாழ்விலே இந்த துன்பத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் நம்முடைய வாழ்விலே பல பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஆளாக்கப்படுகிறோம். இயேசுவே இந்த துன்பத்தை விரும்பி ஏற்கிறார். தன்னுடைய வாழ்விலே முழுமையாக இயேசு இந்த இறப்பை, தன்னுடைய வாழ்விலே இது இறந்து உயிர்த்தெழுதலை சீடர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே இந்த வென்சஸ்லாஸ் தன் வாழ்வை முழுமையாக அவனுடைய கருத்தை கொடுத்தது போல இன்னைக்கு அநேக குடும்பத்திலே அண்ணன் தம்பிக்கிடையே அநேக போராட்டங்கள், நிறைய குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கிடையே சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கிடையே உறவு சிக்கல்கள், அண்ணன் தம்பிக்கிடையே பல்வேறு பிணக்குகள் இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். அண்ணன் தம்பி ஒற்றுமையாக வாழ முடியவில்லை. ஏன்? பல சிக்கல்கள். ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரின் நல்ல உறவை ஆசிர்வதிக்கும்படியாக இந்த சனிக்கிழமையிலே தேவ மாதாவுடைய நற்பண்புகள், தாழ்ச்சி, கீழ்ப்படுதல் போன்ற அந்த நற்பண்புகளால் நாம் அனைவருமே ஒன்றாக இணைக்கப்பட இந்த முதல் வாசகத்தில் சொல்வது போல, சகோதரர் உன்னை படைத்தவரை நீ உள்ளத்திலே நினை என்று சொன்னது போல, நம்மை படைத்து நம்மை பாதுகாக்கின்ற எல்லாம் அல்ல அந்த இறைவன் பரம்பொருள் இறைவனத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம், அவருடைய கருணை நம்மை பலப்படுத்த, துன்பங்களை கண்டு தோண்டு போகாமல் நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை, சக்தியை, பலத்தை ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா நீ போற்றப்படுவீராக. இது இந்த சனிக்கிழமை தேவமாதாவுக்கு இந்த நாளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னை மரியாள் பட்ட துன்பங்கள் எத்தனை எத்தனை இருந்தாலும் இதோ ஆண்டவருக்கே நான் சொந்தம் என்று தன் வாழ்நாளிலே அன்னை மரியாள் கீழ்ப்படுதலோடு, தாழ்ச்சியோடு, பணிவோடு வாழ்ந்தது போல, துன்பத்தை விரும்பி ஏற்றது போல எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், இந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள், நிறைய குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கிடையே போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்க எல்லா வழக்குகள், பிணக்கள் அனைத்தும் நீங்கும்படியாக
அந்த உள்ளத்திலே அன்பும் சமாதானமும் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியுடைய வல்லமையும் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே நிறைவாய் நாளே கொடுக்கும்படியாக இந்த சனிக்கிழமை யாரெல்லாம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே இறை வாஞ்சையும் துதிக்கிற வல்லமையும் துன்பங்களை தாங்கக்கூடிய மன வலிமையும் திருப்பால் 132 சொல்வது போல, ஆண்டவரே நீர் எனக்கு மன வலிமை அளித்து சொன்னது போல அந்த மன வலிமையும் மன ஆற்றலும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இந்த நாளிலே கொடுக்கும்படியாக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.